ஆனா லைஃப்ல நல்லவனா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கஷ்டம், பெரிய பிரச்சனை யாருக்காவது தெரியுமா? அதுக்கு உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல நல்லவனா இருந்து கஷ்டப்படுறது நான் இல்ல, சமுத்திரகனி இல்ல, நந்தாபிரிசாமி. ரொம்ப நல்லவனா இருந்து நல்ல திரைப்படங்களை மட்டுமே நான் எடுப்பேன். நாங்கெல்லாம் நல்ல திரைப்படம் எடுத்துட்டு நல்லதும் கிடைச்சதுக்கு சூடு வாங்கியிருக்கோம், கனி உட்பட நான் உட்பட. அப்ப நாங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவோம். டேய், நல்லவனாவே இருக்குன்னு நினைக்காத, கொஞ்சம் மாறி நல்ல படத்தை எடு, வேற படத்தை எடு, கொஞ்சம் கமர்ஷியல் ஆடுன்னு. ஆனா அவர் என்ன சொல்லுவார், இல்லைண்ணே எனக்கு இப்படி எடுத்தா தான் தூங்க முடியுது அப்படிம்பாரு. ஸோ அந்த நல்லவனா இருந்து ஒரு திரைப்படம் எடுத்து அந்த திரைப்படத்துல இருந்து ஒரு சந்தோஷப்பட்டு பாருங்க. இல்லாட்டி நாங்கெல்லாம் நான் இவர் 2 பேரும் அதான் பேசிட்டு இருந்தோம். நாங்க ஒரு படம் எடுத்தோம்னா ஒரு 4 வாரம் பார்ப்போம். 4 வாரத்துல அந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்னா ஓகே, கிடைக்கலன்னா சரி விடு நெக்ஸ்ட் அப்படின்னு போயிடுவோம். ஆனா 50 நாள் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் அந்த திரைப்படத்தை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, இந்த தன்மை வந்து ஆனா பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்துருச்சு, பாப்பாவும் வளர்ந்துருச்சு, நடிச்ச பிள்ளைங்களும் வளர்ந்துருச்சு. ஆனா இவர் மட்டும் திருமாணிக்கம். என்னன்னா ஒரு நல்ல விஷயம் எல்லார்டையும் கடைசி வரைக்கும் போய் சேர்ந்துடணும். அதுக்கு தானே படம் எடுக்கிறது, வேற எதுக்கு? கல்லா கட்டுறதுக்கு படம் எடுக்கிறது. கல்லா கட்டுறதா வேற படம் எடுத்துருப்பாரு.